தயாரிப்பாளர் சௌந்தர்யா ரஜினிகாந்த் பேசிட்டு இருந்தாங்க. கூட வெங்கட் பிரபு வந்து அவங்க கூட ஜாலியா கலாச்சிட்டு இருந்தாரு. இப்போ அந்த படத்துல நடிச்சிருக்க கதாநாயகன் ஜெய் வந்திருக்காங்க, கூடவே நம்ம பிரேம் வந்திருக்காங்க, ஒளிப்பதிவாளர் சக்தி சரவணன் வந்திருக்காங்க, அப்புறம் கதாநாயகி பியா வந்திருக்காங்க. எல்லோருக்கும் சேர்ந்து ஒரு பொங்கல் வாழ்த்துக்கள். இது என்னது இது பொங்கலுக்கு இதான் உங்களோட பொங்கல் காஸ்டியூமா? ஒரு வேஷ்டி, நான் பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, பட்டு துண்டு. ஒரு செட் வாங்கி அடிச்சுக்கிட்டோம். அந்த இடத்துலயே என்னன்னு தெரியல எனக்கு கொஞ்சம் நானும் வந்து சரி, அதே பொங்கல் அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புடவை ஏதாவது கொடுத்துருக்கேன். மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும், மஞ்சள் ட்ரெஸ் போட்டு அது புரியாம சிரிச்சிட்டு இருக்காங்களா? இந்த படத்துல நீங்க புரியாம தான் நடிச்சாங்க படத்துல. நீங்க திட்டினீங்கன்னா கூட சிரிப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே திட்டுங்களா. எல்லாரும் உங்களை பத்தி நல்லா சொல்றாங்க. பாருங்க, இப்பதான் தமிழ் புரியும் சார், அவங்களுக்கு நல்லா தமிழ் புரியும். தமிழ் பேசுவீங்களா? நேத்து நான் சொல்லி கொடுத்த டைலாக் சொல்லுமா? அது டைலாக் சொல்லாம உங்க ஷூட்டிங் இப்படிதான் இருக்குமா? அப்போ இல்ல சார், அது கொஞ்சம் ஜாலியா இருக்கும். சரி சரி, வாங்க வாங்க, இப்பதான் பாபுக்கு வரீங்க. அப்ப ஷூட்டிங் அவர் சொன்னது உண்மைதான் இல்ல, லீவுக்கு போன மாதிரி தான் இருந்தது. அவர் நாங்க ஹாலிடேக்கு போற மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் சொல்லடா, அதெல்லாம் சொல்லல, அதெல்லாம் சொல்ல, அதெல்லாம் பண்ண தப்பா சொல்ல, நல்லா இருக்கும். அதெல்லாம் சொல்ல. உங்களுக்கு எப்படி இருந்தது ஜெய் கோவா? அது வெங்கட் பாபு ஹாலிடேஸ் தான், எங்களுக்கு ஷூட்டிங்னாலே ஹாலிடேஸ் தான் எப்பவுமே. வெங்கட் பாபு ஷூட்டிங் அது ஜாலியா இருந்தது சார். அவருக்கு தான் ரொம்ப என்ஜாய் பண்ணாரு. நீங்க இதுல சண்டை எல்லாம் போட்டிருக்கீங்களா? ஆமா, டெய்லி நைட் சண்டை வரும். எனக்கும் வைபவுக்கு 3 பேருக்கும் ஒரே சண்டை வரும். யார் பெட்ல நடுவுல படுக்கிறது அப்படிங்கற. இவங்க 3 பேர் ஒரே ரூம் ஷேர் பண்ணுவாங்க. ஆளுக்கு தனி ரூம் இருந்தாலும் பயம். யார் யாரு? ஒரு பேய் ரூம், இவன் அவன் வைபவ். ஓகே, 3 பேரும் சேர்ந்து ஒரு ரூம் தான். ஏன்னா வந்து பேய் பயம் எங்க அந்த ஹோட்டல்ல ஜாஸ்தி. பியாக்கு கூட வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நடந்தது. யாரோ திடீர்னு வந்து யாரோ வயசான பாட்டி பக்கத்துல நின்னாங்க எல்லாம் சொல்லிச்சு. பியா கண்ணாடியும் தெரியாது அவளுக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு ஒளிப்பதிவாளர் பார்வையில கோவா எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க? கோவா ரொம்ப பிரமாதமா இருந்தது. நான் ப்ரொடியூசர்கிட்ட தான் சொல்லணும். ஒரே ஒரு விஷயத்துக்காக வந்து அவங்க மலேசியா போனாங்க. சன்ஷைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மலேசியா போனாங்க. ஏன்னா நாங்கள் படம் எடுக்க ஆரம்பிச்சப்போ ரொம்ப ஓவர் கேஸ்ட் ஸ்கை இங்கே கோவாவில், அங்கே வந்து வெளிச்சமே வராது. அந்த டயத்தில் வந்து எனக்கு சன்ஷைன் வேணும் அப்படின்னு ஒரே ஒரு காரணத்துக்காக வந்து அவங்க அங்கே போனாங்க. அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர், ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அதுக்காக வந்து அதுக்கு ஆன செலவுகள் இருக்கு இல்லையா, மிகப்பெரிய செலவு அது. சன்ஷைன் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அது அவங்களாம் அதான் சொன்னாங்க. கோவா அப்படின்னு சொல்லி படம் நீங்க கதை சொல்லும் போதே வந்து அது நல்லா பிரைட்டா கலர்ஃபுல்லா இருக்கு பிரபு, நம்ம எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். ஈவன் சவுத் ஆப்பிரிக்கால பண்ணலாமா, கொலம்போ ஸ்ரீலங்கா போலாமா, பண்ணலாமா, இல்லைன்னா எனக்கு அந்த பீச் போர்ஷனே வந்து இல்லைன்னா இது பண்ணிடும். ஸோ அவரு என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து கோவா சைட்லயே அந்த சன் செட்டு தான் வரும், கோவால சன் ரைஸ் கிடையாது. அதனால அந்த மாதிரி அதனால வந்து லங்காவியும் அதே மாதிரி தான் சன் செட்டு தான் இருக்கும். ஸோ கரெக்டாக அமைஞ்சது. லங்காவி, தாய்லாண்ட்லாம் போய் எல்லா லொகேஷன்ஸ்லாம் பார்த்தோம். எல்லாம் பார்த்துட்டு அது பெரிய செலவு. அதாவது பெரிய க்ரூ, அரௌண்ட் ஒரு 80 மெம்பர்ஸ் க்ரூ வந்து we travel to இதுவரைக்கும் யாரும் வந்து இவ்வளவு பெரிய டீம் வந்து மலேசியாவுக்கு போய் ஷூட் பண்ணதே கிடையாது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 மெம்பர்ஸ் வந்து இங்க இருந்து அங்க போய் வந்து ஷூட் பண்ணோம். அசல் கூட ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல அவங்க வந்து அங்க இருக்கிற லோக்கல் டேலண்ட்ஸ் தான் வந்து ஹையர் பண்ணாங்க. நாங்க மட்டும்தான் வந்து ஒரு 80 பேர் போனது வந்து இங்க இருந்து போனது பெரிய விஷயம். இங்க இருந்து எக்யூப்மெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 3 டன் எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அதை ஷூட் பண்ணது வந்து இது வரைக்கும் யாருமே பண்ணது இல்லைன்னு நினைக்கிறேன். இவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துட்டு போய் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம். நீங்க மட்டும் அமைதியா இருக்கீங்க, புதுசா கேக்குறீங்க, டெக்னிக்கலா ஏதோ பேசுறாங்க. இதுல வந்து எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து எல்லா பிரதர்ஸும் பாடி இருக்கீங்க இல்லையா? அந்த பாடல், அந்த அனுபவம் எப்படி இருந்தது? அது நாங்க கேட்டு சின்ன வயசுல அஞ்சலியில பண்ணிருக்கோம். அஞ்சலிங்கிற படத்துல எல்லா அண்ணன் தம்பிங்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் பாடுறது. அது இப்போ திரும்ப ரிப்பீட் ஆகுது கோவால. எல்லாம் கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, பவதா. அந்த பாடல் சும்மா இப்ப பாக்குற சன் டிவி நேயர்களுக்கு 2 வரி பாட முடியுமா? எங்களுக்கு என்ன குறை, எப்பொழுது மக்களுக்கு சொல்வோம் நன்றிகளை. கொத்து தந்த பாட்டு சத்தம் எப்போதும் கேட்கும். நத்தெடுத்து நலவு நட்டு நம்மளும் பாடுவது உறவிய கேட்கும் போது உற்சாகம் மாட்டோம். அப்பனோட அறிவு இருக்கு, அன்னையோட அரவணைப்பு, சத்தியமா நிச்சயம்
பசிகளை தீர்ப்பது போல்